வணக்கம். நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பண்ணலாம் அப்படின்னா, கன்டினியூஸா ஒரு 2, 3 சென்டென்சஸ் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி பேசுறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, டிப்ஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவன்ட்லி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து ஒன்று நம்ம போட்டிருப்போம். அதில் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா, சின்ன சின்ன சென்டென்சஸாக 1 சென்டென்சஸ், 2 சென்டென்சஸ், 3 சென்டென்சஸ் அதே மாதிரி ரொம்ப குட்டி குட்டி சென்டென்சஸாக பேசிட்டு, ஆனால் எல்லா சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒரு தொடர்பு இருக்கும். ஒரு சீக்வன்ஸாக தான் இருக்கும். அப்புறம் அது எல்லாத்தையுமே சேர்த்து எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதாவது கண்டினியூஸாக பேசுகிறதுக்கு பார்ப்போம். ஜஸ்ட் அந்த பிளேலிஸ்டோடைய நேமை தான் நான் வந்து ஸ்பீக்கிங் கண்டினியூஸ்லி இன் இங்கிலீஷ் அப்படின்னு மாற்றிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 பேசேஜ் நம்ம எடுத்துப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சென்டென்ஸாக சொல்லிவிட்டு அதை நம்ம எப்படி வந்து சேர்த்து சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசி பார்ப்போம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக தேவைப்படக்கூடிய சென்டென்ஸ் தான். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். நான் வீட்டில் இருக்கேன். இதை எப்படி சொல்லுவோம்? நான் வீட்டில் இருக்கேன். ஐ எம் அட் ஹோம் இல்லையா? ஐ எம் அட் ஹோம் அப்படின்னா நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஹோம்க்கு முன்னாடி அட் அப்படிங்கிற ஒரு ப்ரொபொசிஷன் தான் நம்ம கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் ப்ரொபொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ ஜஸ்ட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் வந்து பேசுகிறீங்க. நான் வீட்டில் இருக்கேன், நாளைக்கு நீ வா அப்படின்னு சொல்கிறீங்க. நாளைக்கு வா அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? 2 வேர்டு தான். கம் டுமாரோ. நாளைனா டுமாரோ இல்லையா? வா அப்படிங்கிறதுக்கு கம் அப்படிங்கிற வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கம் டுமாரோ அப்படின்னா நாளை வா அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து ரொம்ப நாள் பேசலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம ரொம்ப நாள் பேசலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை நம்ம எப்படி சொல்லலாம்? வி வில் ஸ்பீக் அ லாட் அப்படின்னு சொல்கிறீங்க. வி வில் ஸ்பீக் அ லாட். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம வந்துட்டு மீட் பண்ணி ரொம்ப நாளாச்சு. இதை எப்படி சொல்லலாம்? இட்ஸ் பீன் சச் அ லாங் டைம் சின்ஸ் வி மெட். இட்ஸ் பீன் சச் அ லாங் டைம் சின்ஸ் வி மெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் சந்தித்து நீண்ட நாட்கள் ஆகிறது, இல்லை நீண்ட வருடங்கள் ஆகிறது, எப்படி வேணுமோ நம்ம சொல்லலாம். ஓகேவா? இதே இப்போ நம்ம பேசி ரொம்ப நாளாச்சு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இட்ஸ் பீன் சச் அ லாங் டைம் சின்ஸ் வி ஸ்போக் அப்படின்னு சொல்லணும். மெட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஸ்போக் அப்படிங்கிற ஒரு வேர்ப், பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகே? இப்போது அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க, கண்டிப்பாக நாளைக்கு நீ மறக்காமல் வந்துரு அப்படி சொல்கிறீங்க. அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஃபர்கெட் டு கம் டுமாரோ. தட் மீன்ஸ் நாளைக்கு வரத்துக்கு நீ மறந்துடாத. அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஃபர்கெட் டு கம் டுமாரோ. எல்லா சென்டென்ஸுக்குமே ஒரு தொடர்பு இருக்கா? இப்போ சேர்த்து சொல்லி பார்க்கலாமா? நான் வீட்டில் இருக்கேன், நாளைக்கு வா, நம்ம நிறைய பேசலாம், நம்ம சந்தித்து ரொம்ப நாளாச்சு, நாளைக்கு வரத்துக்கு மறந்துடாத. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா? அதுதான். இந்த சின்ன சின்ன சென்டென்ஸை சேர்த்து நம்ம எப்படி ஒரு பேசேஜாக சொல்லலாம். கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேராகிராஃப் ரைட்டிங் மாதிரி தான் வரும். பேராகிராஃப் ரைட்டிங்கிறது கொஞ்சம் ஒரு 3, 4 சென்டென்சஸ், அது ஒரு குட்டி பேராகிராஃப் மாதிரி இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ அகைன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஐ எம் அட் ஹோம், கம் டுமாரோ, வி வில் ஸ்பீக் அ லாட், இட்ஸ் பீன் சச் அ லாங் டைம் சின்ஸ் வி மெட், டோன்ட் ஃபர்கெட் டு கம் டுமாரோ. ஓகேவா? இன்னும் கூட நீங்கள் சேர்த்து கூட நான் அவனை ரொம்ப நாளையெல்லாம் இருக்க வைக்க மாட்டேன். இப்போ சில ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் அங்கே போகணும், இங்கே போகணும், எனக்கு இன்னும் நிறையா வேலை இருக்குது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் அவனை ரொம்ப நாளையெல்லாம் இருக்க வைக்க மாட்டேன். அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட, ஐ வில் நாட் டீடைன் யூ ஸோ லாங் அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் நாட் டீடைன் யூ ஸோ லாங். டீடைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப நாள் ஒருத்தவங்களை வந்து இருக்க வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். நான் அவனை ரொம்ப நாளெல்லாம் இருக்க வைக்க மாட்டேன்ப்பா அப்படி கூட நம்ம தேவைப்பட்டால் நீங்கள் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா சென்டென்சஸ்லாம் கொஞ்சம் பேசி பேசி ப்ராக்டிஸ் ஆக ஆக அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் வெக்காபுலரி ஸ்கில்லெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெங்தனிங் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி சென்டென்சஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஆரம்பத்தில் சிம்பிளாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? நான் வீட்டில் இருக்கேன். இதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஐ எம் அட் ஹோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இதே பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். இதுக்கு ஆப்போசிட்டாக பாருங்கள். அவள் வீட்டில் இல்லை. இதை எப்படி சொல்லலாம்? ஸோ சிம்பிள். ஷீ இஸ் நாட் அட் ஹோம். ஷீ இஸ் நாட் அட் ஹோம் அப்படின்னா அவள் வீட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சொல்கிறீங்க, கண்டிப்பாக அவள் வந்து கோயிலுக்கு தான் வந்து போயிருக்கணும். கண்டிப்பாக அவள் வந்து கோயிலுக்கு தான் போயிருக்கணும். இதை எப்படி சொல்லலாம்? ஷீ மஸ்ட் ஹாவ் கான் டு த டெம்பிள்.
ஷீ மஸ்ட் ஹாவ் கான் டு த டெம்பிள். ஏன்னா யூஸ்வலாக அவள் வந்து வெள்ளிக்கிழமையில் அவள் வந்து கோயிலுக்கு போகிறது வந்து வழக்கம். சப்போஸ் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் பார்க்கறதுக்காக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் சொல்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, இல்லைப்பா அவள் வீட்டில் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம்? பிகாஸ் ஷீ யூஸ்வலி கோஸ் தேர் ஆன் ஃப்ரைடேஸ். ஷீ யூஸ்வலி கோஸ் தேர் ஆன் ஃப்ரைடேஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவாக அவள் வந்து வெள்ளிக்கிழமைகளில் போவா அப்படின்னு அர்த்தம். இப்போ சென்டென்ஸை சேர்த்து சொல்லி பார்க்கலாமா? அவள் வீட்டில் இல்லை, அவள் கோயிலுக்கு தான் போயிருக்கணும். ஏன்னா வெள்ளிக்கிழமையில் அவள் கோயிலுக்கு போகிறது வழக்கம். ஷீ இஸ் நாட் அட் ஹோம். ஷீ மஸ்ட் ஹாவ் கான் டு த டெம்பிள் பிகாஸ் யூஸ்வலி ஷீ கோஸ் தேர் ஆன் ஃப்ரைடேஸ். ஓகேவா? இதே மாதிரி தான் ஒரு குட்டி குட்டி சென்டென்சஸாக எடுத்துகிட்டு உங்களுக்கு எது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்கோ அந்த சென்டென்ஸ்லாம் பேசி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படிங்கிறது. இன்னும் வந்து இதே மாதிரியே ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் குட்டி பேசேஜ் வந்து பார்த்துடலாம். இது பாருங்கள், ரொம்ப காமனான ஒரு கொஸ்டின் இது. நேற்று நீ எங்கே போன? நேற்று நீ எங்கே போயிருந்த? வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே? நான் வந்து நேற்று உன் வீட்டுக்கு வந்தேன். ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் டு see you. உன்னை பார்க்கறதுக்காக நான் உன் வீட்டுக்கு வந்திருந்தேன். ஸோ நான் வந்தேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? கம் அதோடைய பாஸ்ட் டென்ஸ் கேம் இல்லையா? எங்கே வந்தீங்க? வீட்டுக்கு, உங்களுடைய வீட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க. ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் டு see you. ஆனால் உங்கள் வீடு வந்து பூட்டி இருந்தது. பட் யுவர் ஹவுஸ் வாஸ் லாக்ட். உங்கள் வீடு வந்து பூட்டி இருந்தது. பட் யுவர் ஹவுஸ் வாஸ் லாக்ட். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். தென் ஐ ரிட்டர்ன் ஹோம். தென் ஐ ரிட்டர்ன் ஹோம் தான் சொல்கிறோம். ரிட்டர்ன் டு ஹோம் நம்ம சொல்ல கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேவா? நேற்று நீ எங்கே போயிருந்த? நான் வீட்டுக்கு வந்தேன் உன்னை பார்க்குறதுக்கு. ஆனால் உங்கள் வீடு பூட்டியிருந்தது, நான் அப்புறம் திரும்பி வந்துட்டேன். சேர்த்து சொல்லாமா? வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே? ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் டு see you, பட் யுவர் ஹவுஸ் வாஸ் லாக்ட். தென் ஐ ரிட்டர்ன் ஹோம். எவ்வளோ ஒரு சின்ன சென்டென்ஸ் பார்த்தீங்களா? ஆனால் இதே மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ் தான் நீங்கள் கண்டினியூஸாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறேன். நிறைய இப்போதைக்கு ஏஐ அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு உங்களுக்கு, சப்போர்ட்டிங் டூல்ஸ் எல்லாம். இப்போ மெட்டா ஏஐலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சில சென்டென்சஸ்லாம் டைப் பண்ணிவிட்டு இஸ் இட் கிராமட்டிக்கலி கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அதுவே உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். நீங்களே உங்களுடைய கிராமர் மிஸ்டேக்ஸை நிறைய கரெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். என்னால் வந்து என் சொந்த காலில் நிற்க முடியும். இதை எப்படி சொல்லலாம்? ஐ கேன் ஸ்டாண்ட் ஆன் மை ஓன் 2 feet. நான் வந்து மற்றவங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ burden ஆன் அதர்ஸ். என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து எப்பொழுதுமே இதை வலியுறுத்துவாங்க. மை பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் இன்சிஸ்ட் ஆன் திஸ். நான் வந்து இதை ஒத்துக்கிறேன், இதுக்கு வந்து எனக்கு உடன்பாடு இருக்குது. உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம கேள்வி கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி சொல்லலாம்? ஐ அக்ரி வித் தம். டூ யூ? இப்போ சேர்த்து சொல்லி பார்க்கலாமா? நான் வந்து என்னால் என் சொந்த காலில் நிற்க முடியும், மற்றவங்களுக்கு நான் வந்து பாரமாக இருக்க விரும்பலை. என்னுடைய பேரண்ட்ஸ் எப்பொழுதுமே இதை தான் வலியுறுத்துவாங்க. எனக்கு இதில் உடன்பாடு உண்டு. சொந்த காலில் தான் நிற்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா? அந்த இதில் வந்து எனக்கு உடன்பாடு உண்டு. உங்களுக்கு? இப்போ இதை சேர்த்து சொல்லி பார்க்கலாமா? ஐ கேன் ஸ்டாண்ட் ஆன் மை ஓன் 2 feet. ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ burden ஆன் அதர்ஸ். மை பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் இன்சிஸ்ட் ஆன் திஸ். ஐ அக்ரி வித் தம். டூ யூ? இந்த இடத்துல இன்னொரு சென்டென்ஸ் கவனிங்க. மை பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் இன்சிஸ்ட். இப்போது இன்சிஸ்ட் அப்படிங்கிறது தான் மெயின் வேர்ப். நம்ம ஒரு கிராமர் ரூல் ஒன்று பார்த்துருக்கோம். ஆல்வேஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து எப்போதுமே மெயின் வேர்புக்கு முன்னாடி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஆல்வேஸ் இன்சிஸ்ட். இன்சிஸ்ட் அப்படிங்கிற மெயின் வேர்புக்கு முன்னாடி தான் ஆல்வேஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போதைக்கு குழந்தைங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டில் கேட்போம், இது வரைக்கும் எவ்வளோ லெசன்ஸ் முடிச்சிருக்க அப்படின்னா அதை எப்படி கேட்கலாம்? இது வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு சோஃபார் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாமா? எத்தனை அப்படிங்கிறதுக்கு என்ன? ஹவு மெனி இல்லையா? எவ்வளோ பாடங்கள் இது வரைக்கும் முடிச்சிருக்க? ஹவு மெனி லெசன்ஸ் ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் சோஃபார்? ஓகேவா? நீ முடித்ததுக்கு அப்புறமா என்கிட்ட சொல்லு, நான் வந்து கேள்வி கேட்பேன். நீ முடித்ததுக்கு அப்புறமா சொல்லு. ஒன்ஸ் யூ ஃபினிஷ் இன்ஃபார்ம் மீ. நீ என்கிட்ட சொல்லு, நான் வந்து கேள்வி கேட்பேன். ஐ வில் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஓகே? இப்போ சேர்த்து சொல்லி பார்க்கலாமா? நீ இது வரைக்கும் எவ்வளோ பாடம் முடிச்சிருக்க? முடித்ததுக்கு அப்புறமா என்கிட்ட சொல்லு, நான் வந்து கேள்வி கேட்பேன். ஹவு மெனி லெசன்ஸ் ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் so far? ஒன்ஸ் யூ ஃபினிஷ் இன்ஃபார்ம் மீ. ஐ வில் ஆஸ்க் கொஸ்டின்ஸ்.
ஓகேவா? கிளியரா? ஸோ இதே மாரி தான் நமக்கு என்னென்ன அன்றாடம் வாழ்க்கையில தேவைப்படுதோ, அந்த சென்டென்சஸ்லாம் ரொம்ப பெரிய பேராகிராஃபா தான் இருக்கணும். லெங்தி சென்டென்ஸா தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. இட் டசன்ட் மேட்டர். இட் வுட் பி எ லெங்தி சென்டென்ஸ். இட் வுட் பி எ லெங்தி பேராகிராஃப். நாட் அட் ஆல். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. அப்படி இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. மெயின் திங் என்னன்னா, நீங்க அத இங்கிலீஷ்ல கன்வே பண்றீங்களா? அதுதான். அது சின்ன சென்டென்ஸா இருந்தாலும் சரி, இல்ல 2 சென்டென்ஸா இருந்தாலும் சரி, அத நீங்க இங்கிலீஷ்ல கன்வே பண்றீங்களா? அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதே மாதிரியே சின்ன சின்ன சென்டென்சஸா உங்களுக்கு என்ன தேவைப்படுது? குழந்தைங்க கிட்ட நீங்க பேசுறது, நீங்க ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனுக்கு பேஸ் பண்ணி என்ன தேவைப்படுதோ, அத ஒரு 2, 3 சென்டென்சஸ்லாம் நீங்க கிளப் பண்ணி வச்சுட்டு பேசி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. என்ன தேவைப்படுதுங்கிறத ஒரு டைரியில உட்காந்து எழுதுங்க. அதுக்கப்புறமா அதுக்கு நீங்க ஆன்சர்ஸ் வந்துட்டு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாம எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நெறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போட்டு பாருங்க. கரெக்ட்டான பேசேஜ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வாய்ஸ் ரெக்கார்டர்ல அந்த சென்டென்சஸ்லாம் சொல்லி சொல்லி பாருங்க. தேவைப்படுற பார்ட்னர்ஸ் உங்ககிட்ட இருந்தாங்கன்னா, அவங்ககிட்ட நீங்க பேசி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்படி நீங்க தேவைப்படுற சென்டென்சஸ் பேசுனீங்கன்னாலே உங்களுக்கு ஃப்ளூயன்சி வரும். ஏன்னா, நம்பளால பேச முடியுது அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறமா நீங்க ஆட்டோமேட்டிக்காவே பேச ஆரம்பிச்சுருவீங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாரியே இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் நம்ம நெறையவே வந்து ஸ்பீக்கிங் கன்டினியூஸ்லி இன் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல நம்ம அப்லோட் பண்ணுவோம். தென் பேராகிராஃப் ரைட்டிங் நெறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இனிமேல் வந்து கான்ஸ்டன்ட்டா பேராகிராஃப் ரைட்டிங்குமே நம்ம மந்த்லி ஒரு 1 ஆர் 2 வீடியோஸ் வந்து கான்ஸ்டன்ட்டா போடுற மாரி நம்ம பிளான் பண்ணலாம். ஓகேவா? ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் வீடியோ. ஃபார் கெட்டிங் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன், பிரஸ் பெல் பட்டன்.